சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார் இவருக்கு கண் பிரச்சனை இருந்தது, அதையும் சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. கிரானிக் டிசீஸாக பார்த்தீங்கன்னாக்க அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தது, அது கேடுன்னு சொல்கிறீங்க, கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லியிருக்கீங்க, அமலம் ரிஃப்ளாக்ஸ் ஆகுதுன்னெலாம் சொல்கிறீங்கல்ல. இவர்கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு, உங்கள்கிட்டையும் கேட்குறேன். சார் வணக்கம் சார். சார் இப்போ பல வருஷமாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அல்சர் இருந்தது, அதனால் பார்த்தீங்கன்னாக்க பிரச்சனை, அசதி, சோர்வு, டயர்னஸ், உடம்பெல்லாம் வலி, மாத்திரை மருந்தாக போட்டுறேன்னு சொன்னீங்களே. இந்த அல்சர் எப்படி வந்துச்சு, எவ்வளோ டாக்டரை பார்த்துருப்பீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வெளியில் வேலை செஞ்சுட்ருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அதாவது டைம் நேரத்துக்கு நான் சாப்பிட முடியாது. பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆகும். அப்போ சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மணி 3 மணி பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சு எரிச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா வயிறு அப்படியே கல் மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம், 7up வாங்கி வந்து கொடுப்பா, அதாவது பிடிச்சா கொஞ்சம் ஜீரண சக்தி ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் வந்து கந்திக்குப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி சித்த மருத்துவம் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிடுங்க அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே நான் ப்ரைவேட்டில் நிறைய வாங்கி சாப்பிட்டேன், மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். இதுக்கு மேலே எவ்வளோங்க குணப்படுத்துறது? நான் காலையிலேயே மாத்திரை, சாயந்தரம் மாத்திரை இதெல்லாம் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்ட் அடிக்க போவேன், அப்புறம் கார வேலைக்கு போயிட்டுருவேன். இது மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக நான் என்னால் வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஒரு முறை போயிட்டு பாருங்கள், டாக்டரை பார்த்துட்டு அவர் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறாரோ அது மாதிரி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவரால் வந்து நான் போய் பார்க்கலாம் செய்யலாம். பார்த்து பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ அவர் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாத்திரை கொடுத்தாங்க, அப்புறம் டானிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் கொடுக்கும்போது என்னடா இது கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டுருந்தேன். ஒரு 4-5 நாள் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஸ்மெல் வரதில்லை. அப்புறம் ஜென்டர் சக்தி பார்த்திங்கனாக்கா தாராளமாக ஜென்டர் சக்தி ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருந்து மாத்திரையிலே பார்த்திங்கன்னா நம்ம வேர்வை வந்து அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வேர்வை வெளியே வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மாதிரி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கை கால் வலி, இது அசதியாக இருக்குது, சோர்ந்து போய் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் 1 மணி நேரம் வந்து நிறைய வேலை செஞ்சுருக்குனாக்கா கை கால்லாம் மடிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை, இப்போ நல்லா இருக்குது. சூப்பருங்க ஐயா. சார் நீங்கள் சொல்லுங்கள், இவருக்கு நீங்கள் அல்சருக்காக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அல்சர்னால் ஏற்பட்ட அந்த கை கால் அசதி, சோர்வு, வலி எல்லாம் எப்படி சரியாச்சு? ஐயா, அவருக்கு மேஜராக வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா கிரேட் 1 ஃபேட்டி லிவர் இருந்தது. அது கிரேட் 2 வந்து இருக்குது. அவங்க மருந்துகள் எடுத்ததுனால கிரேட் 1 வந்து குறைஞ்சி வந்தது. இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணவே இல்லை. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, இவர் ஏற்கனவே லிவர் பாதிப்புனால அதே மாதிரி வேலையின் காரணமாக நிறைய பயணப்படுறாரு. அங்கே வெளியில் இருக்க உணவுகளை தான் அந்த அவங்க வேலை செய்கிற கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க. அந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறாரு. நேரம் தவறி சாப்பிட்றதுனால புண்ணாயிருக்கு. கேர்டுன்ற ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவருக்கு இருந்தது. இந்த கேர்டுனால என்ன ஆயிடுச்சுன்னா எரோஷன்ஸ், எண்டோஸ்கோபி ரிப்போர்ட் வந்து பார்த்தா எரோஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவருக்கு வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம மருத்துவர்கள் வந்து இவருக்கு லிவருக்கு உண்டான மருந்துகளை வந்து கொடுத்தாங்க. கேர்டு அதுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான மெடிசின்ஸும் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி உணவு வந்து மாற்றங்கள் வந்து நம்ம ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருந்தோம். எந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கணும், அதாவது இவரோட உணவில் வந்து நொய்ப்புத்தன்மை இல்லாத ஒரு உணவுகள், அதாவது ட்ரையாக இருந்தது, பரோட்டா இந்த மாதிரியான வகைகள் வந்து எடுக்கிற மாதிரி, காய்கறிகள் பழங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. இவருக்கு ஏற்கனவே டைஜஷன் கம்ப்ளைண்ட்னால சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியானதுனால நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸோட டிஃபிஷியன்சி இருந்தது. குறிப்பாக வந்து B12 டிஃபிஷியன்சி வந்து இருந்தது. விட்டமின் டியோட டிஃபிஷியன்சி வந்து நிறைய ஒரு வெயிலில் வேலை செஞ்சால் விட்டமின் டியும் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டியும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இந்த உடலில் வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான மருந்துகளும் நம்ம தான் அவருக்கு கொடுத்துருந்தோம். அப்சார்ப்ஷன், நல்ல அப்சார்ப்ஷன் வந்து லிவருக்கு ட்ரீட் பண்ணும்போது நல்ல அப்சார்ப்ஷன் இருந்ததுனால அவர் எடுத்துக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து சேர்ந்து அவருக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை வந்து கொடுத்தது, நல்ல சுறுசுறுப்பையும் வந்து கொடுத்தது. நன்றிங்க ஐயா. நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அல்சர் சார்ந்த பிரச்சனை இருக்கா, இல்லை பல வருஷமாக கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர், கேர்டு இருக்குங்களா? கவலைப்பட வேண்டாம். அதனால் அசதி, சோர்வு, டயர்னஸ் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல வருஷமாக அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்த அருமையான ஐயா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மாதங்கள்லேயே அருமையாக குணமாகி இன்றைக்கி நல்லா இருக்கார். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு நிறைய பேர் அல்சர்னால பல இடத்துக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கைன்றது ஒன்று வேணும். கரெக்டாக அந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 1 வாரம் இல்லை 2 வாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். என்ன கேட்டிங்கன்னா, உடனே நம்ம வந்து இப்போ மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுறோம், உடனே கை கால் வலி நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கணுங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த 1 மாதம் 2 மாதம் போகும்போது சுத்தமாக உடம்புல இருக்கிற எல்லா இதுவுமே வந்து க்யூர் ஆகிடும். ஏன்னா மெடிக்கலில் வந்து அப்போது மட்டும்தான் வந்து 1 மாத்திரை 2 மாத்திரை சாப்பிட்டோம், இன்றைக்கி நல்லா இருக்குது, நாளைக்கு நல்லா இருக்குது, இப்படி தான் போயிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையே இப்படி தான் இருந்தது. இப்போ நான் நல்லா இருக்கேன். நன்றிங்க ஐயா.
டெய்லி அற்புதமான ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் அல்சர் சார்ந்த பிரச்சனை இருக்குது, கண் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணிட்டு படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக ஆலோசனை பெற்று நோய் நடம் ஆரோக்கியமாக வாழுங்க. ஐயா, அற்புதமான தகவல் கொடுத்துருங்க. 2 பேருக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி.